Hi students, welcome to Design of RCC Structures class. நம்ம third unitக்கான MCQ questions and answers படிச்சிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 30 questions பார்த்துருக்கோம். ரிமைனிங் கொஸ்டினை இன்னைக்கான கிளாஸில் பார்த்துக்கலாம். What is the primary reason why the moment of resistance of T-beam is greater? That is, T-beamக்கான moment of resistance ஏன் ஜாஸ்தியாக இருக்குது? The answer is due to the large compressive area of the flange. Flange area நமக்கு ரொம்ப வைடாக இருக்குது. That is, ஜாஸ்தியாக இருக்கிறதுனால moment of resistance T-beamல ஜாஸ்தியாக இருக்கும். Next question, the effective flange width in T-beam is governed by effective flange width நம்ம கையில் இருக்கக்கூடிய கோட் புக்கில் தான் இருக்குது, that is IS 456-2000. Next question, the effective flange width of a T-beam is limited by effective flange widthக்கான ஃபார்முலா இருக்குது, then center to center distance between the adjacent beams இருக்குது, actual flange width available இருக்குது. actual flange width இந்த வேர்டும் நம்மளுடைய கோட் புக்கில் இருக்குது, that is for isolated beams. isolated beamsக்கான ஃபார்முலாவில் அந்த டேர்ம் இருக்குது. The effective flange width shall be obtained as below, but in no case greater than the actual width னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவல் விட்த்தும் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ the answer is D, all of the above. Next question, in T-beam design, DF represents, ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிட்டோம், that is depth of flange, that is slab thickness. Next, in the limit state method, the ultimate moment of resistance of T-beam depends on, the answer is A, flange area only. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி நம்ம கம்ப்ரெசிவ் ஜோனில் இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது ஃப்ளான்ச் ஏரியா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிரைமரி அட்வான்டேஜ் ஆஃப் அ T-beam ஓவர் ரெக்டாங்குலர் பீம் இஸ், ரெக்டாங்குலர் பீமை விட T-beamக்கான மொமெண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் சி, ஹையர் மொமெண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி டியூ டு த ஃப்ளான்ச் ஆக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அ கண்டினியூஸ் பீம் இஸ் டிஃபைன்ட் அஸ், த ஆன்சர் இஸ் சி, அ பீம் எக்ஸ்டெண்டிங் ஓவர் மோர் தேன் 2 சப்போர்ட்ஸ். 2 சப்போர்ட்டுக்கு அதிகமாக சப்போர்ட் இருக்கக்கூடிய பீம் தான் கண்டினியூஸ் பீம். Next, question number 38. In limit state design, analysis of continuous beam is usually done using, the answer is B, that is plastic analysis. Next question, 39. The bending moment at an intermediate support of a continuous beam as per IS 456-2000 is taken as, continuous beamல intermediate supportல இருக்கக்கூடிய bending moment எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. bending moment coefficientல intermediate supportக்கான coefficients கொடுத்திருக்காங்க, that is -1/12 and -1/9. இந்த கோஎஃபிஷியண்ட்டை இதுக்கான லோட் இன்ட்டு L² கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த கோஎஃபிஷியண்ட்டை மேட்ச் பண்ணுறாப்புல ஆன்சர் இருந்ததுன்னா நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 1/12 அண்ட் 1/9 இருக்குது. கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸில் -WL²/12 இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் பி. மைனஸ் வேல்யூ வந்து சப்போர்ட்டில் நெகட்டிவ் மூமெண்ட் தான் வரும், அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. Next question number 40. The bending moment at middle of n span of a continuous beam is taken as, middle of n span க்கு பார்க்கும்போது coefficient 1/12 and 1/10 இருக்குது. So the answer is C, WL²/12. span moment பாசிட்டிவாக தான் இருக்கும். Question number 41. As per IS 456-2000, redistribution of bending moment in continuous beams is permitted up to a maximum of, இதுக்கான ஆன்சர் C, 30%. இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் செப்பரேட்டாக நமக்கு சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் மீன்ஸ் ஃபார் எக்கனாமிக்கல் அண்ட் சேஃப்டி பர்பஸ்க்காக வேண்டி பெண்டிங் மூமெண்ட்டை ஹைலி ஸ்ட்ரெஸ்ட் ஏரியாவில் இருந்து லோ ஸ்ட்ரெஸ்ட் ஏரியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஆன்சர் இஸ் 30%. நெக்ஸ்ட் கொஸ்டின், த மினிமம் டெப்த் ரிக்வயர்மெண்ட் ஃபார் கண்டினியூஸ் பீம்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு மெயின்லி பை, த ஆன்சர் இஸ் பி, டிஃப்ளெக்ஷன். கோட் புக் பேஜ் நம்பர் 20ல் கண்ட்ரோல் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் உள்ள ஹெட்டிங்கில் தான் பேசிக் வேல்யூஸ், தட் இஸ் ஸ்பேன் டு எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டெப்த் கால்குலேஷனுக்கு இந்த ஸ்பேன் டு எஃபெக்டிவ் டெப்த் ரேஷியோவை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், தட் இஸ் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். ஸோ த ஆன்சர் இஸ் பி. இன் கண்டினியூஸ் பீம்ஸ் மேக்ஸிமம் பாசிட்டிவ் மொமெண்ட் அக்கர்ஸ் அட், ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் நம்ம பார்த்துட்டோம், த ஆன்சர் இஸ் பி, மிட் ஸ்பேன். இன் கண்டினியூஸ் பீம்ஸ் மேக்ஸிமம் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் அக்கர்ஸ் அட், த ஆன்சர் இஸ் பி, சப்போர்ட். கண்டினியூஸ் பீமுடைய மிட் ஸ்பேன்களில் மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் அண்ட் சப்போர்ட்ஸில் மேக்ஸிமம் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45. த பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் லோட்ஸ் இன் லிமிட் ஸ்டேட் டிசைன் ஆஃப் கண்டினியூஸ் பீம்ஸ் இஸ் டேக்கன் அஸ், த ஆன்சர் இஸ் சி, 1.5. பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஃபார் லோட்ஸ் ஃபார் ஆல் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ்க்கு ஆன்சர் 1.5 தான். கொஸ்டின் நம்பர் 46. ஷியர் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் கண்டினியூஸ் பீம்ஸ் இஸ் ஜென்ரலி ப்ரொவைடட், ஷியர் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கண்டினியூஸ் பீம் முழுமைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், the answer is A, throughout the span. Next, the continuity of a beam improves, the answer is B, deflection control and moment redistribution. Question number 48. Which IS code provides guidelines for design of continuous beams using limit state method? The answer is C, IS 456-2000. Question number 49. As per IS 456-2000,
The minimum effective depth to control deflection for continuous beam is இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 20ல span to effective depth ratio கொடுத்துருக்காங்க. that is span divided by effective depth is equal to 26. effective depth calculate பண்ண சொன்னாங்கன்னா span divided by 26 தான். that is the answer is D, L divided by 26. question number 50, the load factor for dead load plus live load combination in limit state method for continuous beam is taken as, the answer is C, 1.5. that is load factor தான். The main advantage of designing a beam as continuous beam instead of simply supported is, the answer is B, reduced moments and deflections. Momenத்தையும் redistribute பண்ணி reduce பண்ணுது and deflectionையும் reduce பண்ணுது. Next question, the effective flange width of a T-beam depends on, the answer is D, all of the above. that is effective flange width BF calculate பண்ணுறதுக்கான ஃபார்முலால thickness of flange, that is DF இருக்குது, and effective span of the beam, that is small l கான values நம்ம add பண்ணுவோம், then web width, that is BW அந்த ஃபார்முலால இருக்குது. so the answer is D. Next question number 52, in a T-beam the neutral axis lies in the flange if, the answer is B, depth of neutral axis less than thickness of flange. neutral axis உடைய depth XU, thickness of flange DF விட less value இருந்தா neutral axis lies in the flange. so the answer is B. question number 53, the shape of the beam used when slab and beam act monolithically is, the answer is B, T-beam. slab and beam monolithical construction na kandipa T-beam தான். Next question number 54, the advantage of T-beam over rectangular beam is, the answer is B, provides higher moment of resistance. that is flange width ஜாஸ்தியா இருக்கிறதுனால moment of resistance ஜாஸ்தியா இருக்கு. Next question, in T-beam the flange is provided to resist, the answer is C, compression. the effective width of flange for T-beam in IS 456 2000 is taken as, effective width of flange BF calculationல L0 divided by 6 தான் அந்த ஃபார்முலால இருக்குது. so the answer is B, span divided by 6. question number 57, when slab is on only one side of the beam the section is called as, that is இந்த sketch நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த ஸ்லாபினுடைய ப்ரொஜெக்ஷன் பீமினுடைய ரைட் சைடில் மட்டும்தான் இருக்குது, லெஃப்ட் சைடில் இல்லை. இந்த பீம் தான் எல் பீம், that is inverted L ஷேப்பில் இருக்கிறதுனால this is called as L beam. so the answer is B, L beam. next question, for maximum economy in T-beam the flange thickness should be kept, the answer is C, minimum required for slab action. depth of slab தான் flange thickness, therefore the answer is C. next question number 59, continuous beams are analyzed using, the answer is D, any of the above. moment distribution method, stiffness method or IS code coefficients எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். next question number 60, in continuous beams negative moment, that is hogging occur at supports. negative momentsக்கு என்ன ஒரு நேம் தான் hogging, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. next question, in continuous beam positive moments, that is sagging occurs at mid span. next question, according to IS 456 2000 bending moment coefficients are used for, the answer is B, continuous beam. continuous beam designல தான் நம்ம bending moment coefficients யூஸ் பண்ணுவோம். other beams, that is cantilever beams, simply supported beams, இதுக்கெல்லாம் bending moment calculate பண்ணுறதுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். so the answer is B. next question number 64, the arrangement of loading in continuous beams is considered for, the answer is C, both A and B, that is maximum sagging moment and maximum hogging moment. இந்த ரெண்டு மொமெண்ட்டும் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏற்றபடி தான் நம்ம லோட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். next question, question number 65, in continuous beams redistribution of moments is permitted up to, the answer is B, 30%. the question repeat ஆகுது, ஆல்ரெடி பார்த்துட்டோம். question number 66, sagging moment in a continuous beam produces compression at top, that is continuous beam load apply பண்ணும்போது mid spanல sagging moment, that is beam downward bend ஆகும்போது டாப்ல தான் compression இருக்கும். அதர் ஆன்சர்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த pattern of bendingக்கு ஆன்சர் B தான் மேட்ச் ஆகுது. next question number 67, hogging moment in a continuous beam produces, continuous beam bend ஆகும்போது சப்போர்ட்ல hogging moment இருக்கும், that is topல tension, bottomல compression. so the answer is A, compression at bottom. next question number 68, for continuous beams under uniform loading maximum negative moment occurs at, maximum negative moment சொல்லியிருக்காங்க, சப்போர்ட்ல தான் நெகட்டிவ் மூமெண்ட் இருக்கும். எந்த சப்போர்ட்ல மேக்ஸிமம்னு பார்த்துக்கலாம். கோட் புக் பேஜ் நம்பர் 18ல பெண்டிங் மொமெண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது. சப்போர்ட் மூமெண்ட்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் சப்போர்ட் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் நெக்ஸ்ட் டு எண்ட் சப்போர்ட் அண்ட் அட் அதர் இன்டீரியர் சப்போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸில் நியூமரிக்கல் வேல்யூ டினாமினேட்டரில் இருக்குது.
டினாமினேட்டர் வேல்யூ லெஸ்ஸாக இருந்தால் பெண்ட் மொமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு என் சப்போர்ட்டில் தான் பெண்ட் மொமெண்ட் ஜாஸ்தியாக வரும். கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்ஸில் என் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என் சப்போர்ட்டில் பெண்ட் மொமெண்ட் கிடையாது, தட் இஸ் 0. ஸோ இன்டர்மீடியட் சப்போர்ட் தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ த ஆன்சர் இஸ் சி. இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் தட் இஸ் இதுக்கான கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.